அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில இந்திய பொருளாதாரம் குரூப் 1 குரூப் 2க்கு இந்திய பொருளாதாரத்துல எங்கிருந்து படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கங்களை நம்ம பார்க்க போறோம். இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரம் ஒரு இன்றியமையாத பகுதி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து ஒரு 7லிருந்து 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கம்பல்சரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல எப்படி கேட்கறாங்க, இப்ப எப்படி 2024, 23ல எப்படி கேட்டிருக்கிறாங்க, சிலபஸ் மாத்துனதுக்கு அப்புறம் எப்படி கேட்டிருக்காங்கன்ற போன்ற தகவல்களை பார்க்க போறோம். எந்த புத்தகத்திலிருந்து படிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து படிக்கலாமா இல்ல வேற ஏதாவது புக்ஸ்ல இருந்து படிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸ்கூல் புக்ல எந்தெந்த பகுதியில படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவினுடைய கடைசி பகுதியில நம்ம பார்க்கலாம். என்னென்ன புக்ஸும் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த சிலபஸை பத்தி நம்ம பார்க்கலாம். சிலபஸ் அப்படின்னும் போது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருளாதாரத்தினுடைய தன்மை என்ன, 5 இயர்ஸ் பிளான் என்ன, அண்ட் அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக பத்திக்கு ஃபர்ஸ்ட் டாபிக். இதுல பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி என்பது இந்திய பொருளாதாரத்தின் தன்மை பேசிக் எக்கானமி என்ன, இந்தியன் பொருளாதாரம் என்ன, மிக்சர் எக்கானமினா என்ன, டெவலப்பிங் எக்கானமி நம்ம எக்கானமி அதை பத்தியான தெரிஞ்சுக்கணும், அக்ராரியன் எக்கானமி விவசாய பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம். ஸோ அதை பத்தி கண்டிப்பா நல்லா தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம முக்கியமா பார்க்கிறோம். வளரும் பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம் வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தற்போதைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற 2வது வளர்ச்சி மிக்க நாடு சீனாவுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து 5 இயர் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்கள். இது வரைக்கும் ஒரு 12 5 ஆண்டு திட்டங்கள் வகுத்திருக்கிறாங்க. ரஷ்யன் மாடல்ல வகுத்திருந்தாங்க. இந்த திட்டங்களுடைய முக்கியத்துவம் என்ன, எந்தெந்த துறைக்கு, முதல் துறை பார்த்தோம் அப்படின்னா விவசாயத்துறைக்கும், அடுத்து தொழில்துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இருந்து, வளர்ச்சி திட்டங்கள் இருந்து, ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றதுல இருந்து, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் கொண்டு வந்ததுல இருந்து இந்த 12 பிளானுமே ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு மிக்கதாக இருந்தது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இருந்தது. சில 5 ஆண்டுகளுக்கு முடியும் முன்பாகவே அந்த என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க 5 ஆண்டு திட்டங்கள். அது எந்த 5 ஆண்டு திட்டங்கள், எந்த காலத்தில் அதெல்லாம் கொண்டு வரப்பட்டது போன்ற விவரங்கள் தெரிய வேண்டும். தற்போதைக்கு நிதி ஆயோக் 2015 நிதி ஆயோக் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியான விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தற்போது என்ன பவர் இருக்கு, அது எவ்வளவு அலோகேட் பண்ணுது, சோர்ஸ் அலோகேஷன்ஸ் எவ்வளவு பண்ணுது, எந்த விதத்துல இந்த பினான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் பார்க்கிறோம். அதாவது பிளானிங்ல இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தற்போதைய தலைவர் யாருன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். போன்ற துணைத் தலைவர் யாருன்ற பதவியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி யாரு கொண்டு வராங்க, பினான்ஸ் கமிஷன், ரிசோர்ஸ் ஷேரிங் பெட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், வருவாய் மூலங்கள், ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை மற்றும் நிதி கொள்கையினுடைய அந்த அதிகார பகிர்வு, மாநில மத்திய அரசுகளுக்கு இடையே உள்ள அந்த சரக்கு சேவை வரியை பற்றி நம்ம படிக்க போறோம் இந்த டாபிக். சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னா, வருவாய் என்பது இருந்ததுன்னா செலவினம் இருக்கும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எதுல இருந்து வருது, வரிகள் மூலமாக பெறுகிறார்கள், ஜிஎஸ்டி பிளஸ் நாமினல் இன்கம்னா என்ன, பட்ஜெட்னா என்ன போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ எதாவது மூலயமா வருமானம் வருது, எதாவது மூலயமா செலவு பண்றோம் போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ பட்ஜெட்ல இருந்து, ரீசெண்டான பட்ஜெட்ல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இது நேஷனல் இன்கம் எவ்வளோ, அதை பத்தின தியரி எல்லாம் என்னன்னு சொல்லுது, தற்போது நாட்டு வருமானம் என்ன, மறைமுக வரி, கூட்டு வரி போன்ற வரிகள் என்ன, டாக்ஸ் ரீஜியம்ஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டாக்ஸ் ரீஜியம்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி சென்ட்ரல், ஸ்டேட், கம்பைனடு அதெல்லாம் எப்படிலாம் பண்றாங்க, மத்திய வரி எப்படி பண்ணுது, மாநில வரிகள்லாம் என்னென்ன பண்ணுதுன்னு போன்ற விஷயங்கள் இதுல எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம மானிட்டரி கொள்கையை, நிதி கொள்கைகளை என்ன பண்ணுது, மானிட்டரி பண்ணுது, மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குகிறது, அதிகாரம் செலுத்துகிறது. ஸோ அதனுடைய அமைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தினுடைய அமைப்பு. ஸோ அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் விவரங்கள், பிரைவேட் பேங்கினுடைய விவரங்கள் அது தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் அட்டவணைப்படுத்துறது, எதெல்லாம் முக்கியமான பிரைவேட் பேங்க்னு சொல்லிட்டு. வங்கி தேசியமயமாக்குதல்னால எந்தெந்த வருஷங்கள் எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வங்கிகள் இணைப்பு, ரீசெண்டா நடந்த வங்கிகள் இணைப்பு எல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் இணைப்புகள் நடந்திருக்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், அதனுடைய பவர் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன,
நிர்வாகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதனுடைய கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட் கட்டுப்பாட்டு முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ மானிட்டரி பாலிசி ஆஃப் இந்தியா ஃபார்முலேட்டட் எக்ஸிக்யூட்டிவ் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ மானிட்டரி பாலிசி வந்து யார் பண்றாங்க, ஃபார்முலேட் பண்றாங்க, எக்ஸிக்யூட் பண்றாங்க ஆர்பிஐ. அதே மாதிரி பிசிக்கல் பாலிசி யார் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன்றது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வுங்க. அதிகார 15th ஃபினான்ஸ் கமிஷன் விட்டு சென்டர். ஸோ ரெக்கமெண்டேஷன் இப்போ ஏப்ரல் 1 2020 2025 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து ஆஃப்டர் ரோல் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி இட் மே பி சேஞ்சஸ் இன் டெவலப்மெண்ட் ஃபார்முலா ஜிஎஸ்டி எக்ஸ்பென்ஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மெம்பர்ஸ் அனௌன்ஸ், அதாவது பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றியான தெரிஞ்சுக்கலாம். நிதி 15th ஃபர்ஸ்ட் இருந்து 15th வரைக்கும் இப்போ யார் ஃபினான்ஸ் கமிஷன் யார் இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. அது ரேட் ஆஃப் ஸ்லாப் 0, 5, 12, 18, 28%. ஸோ கவுன்சில் என்ன, அமலாக்கம் என்ன போன்ற விவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. ஒன் டேஷன், அதாவது ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன்ற இந்த ஒரு கான்செப்ட்ல இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அதாவது இந்தியன் எக்கானமி, அதனுடைய வேலை வாய்ப்பு, லேண்ட் ரிஃபார்ம், அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் growth, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம், சோசியல் ப்ராப்ளம், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இதுதான் பத்தி இந்த பகுதி சொல்லுது. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெரிட்டரி செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்புறம் எல்பிஜி 1991 அப்புறம் ரீஃபார்ம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பொருளாதாரம் எப்படி இருந்தது, விவசாயமா இருந்தது, செகண்டரி தொழில் நம்பி இருந்தது. அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டர், டெரிட்டரி செக்டர் வந்துடும், ஐடி கம்பெனிலாம் நிறைய வரும். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் எப்படியானது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதன அப்ஜெக்டிவ்ஸ், ஆண்டு நோக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய நோக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லேண்ட் ரீஃபார்ம் கொண்டு வர அக்ரிகல்ச்சர் அண்ட் ரீஃபார்ம் போது அதனுடைய டெக்னாலஜின்ற போது வேற ஒண்ணுமே கிடையாது. லேண்ட் ரீஃபார்ம் கொண்டு வந்திருப்பாங்க. ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரோயத்வாரி முறையை ஒழித்து விட்டு அதற்கப்புறம் வந்து லேண்ட் ஹோல்டிங், அப்புறம் என்ன அபலிஷன் ஆஃப் அதாவது இந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாம் எல்லாமே முன்னாடி பண்ணி வச்சது, ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் அபலிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ரீஃபார்ம் கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரீஃபார்ம் வந்து கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விதமா மாறும். அக்ரிகல்ச்சர் ஹோல்டிங் வந்து phase 2 அப்படின்னு பார்க்கணும். இதில் காரிப் சீசன்னா என்ன, கிரீன் ரெவல்யூஷன்ஸ்னா என்ன. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் வந்து நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து இயற்கை உரங்களை யூஸ் பண்ணுவோம். ஃபுட் மேனேஜ்மெண்ட்ஸ், ஃபுட் செக்யூரிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உணவு பாதுகாப்பு, உணவு மேலாண்மை, பிடிஎஸ், உணவு மானியம், உணவு பாதுகாப்பு, அதுதான் பார்க்குறோம். மார்க்கெட்டிங் பார்க்குறோம். நம்ம நியாய விலை கடைகளில் கொடுக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் தான் பிடிஎஸ் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீர்ப்பாசன முறைகள் தெரிஞ்சுக்கணும். பண்ணை இயந்திரங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சீட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபெர்டிலைசர், பூச்சிக்கொல்லிகளை பற்றி நம்ம வந்து கெமிஸ்ட்ரிலையும் படிப்போம். இங்கே வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் growth, இதற்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி நினைவு கொண்டு வந்திருக்காங்க. 86, 48, 56, 1969, 73, 77, 80, 85, 86. மேஜரா கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1991 எல்பிஜி. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் செக்டர்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னான்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ஆர்கனைஸ் செக்டர்னா என்ன, மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம்னா என்ன, டிஜிட்டல் இந்தியாலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டான ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் growth எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா முதல்ல நமக்கு தெரியும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952, நேஷனல் ஃபண்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் என்எஃப்ஆர்டி 1984, கவுன்சில் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஆக்ஷன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அது பார்க்குறோம். சப்ளை ஆஃப் இம்ப்ரூவ் டோல் கிட் ரூரல் ஆர்டிஷன் 1992, ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிஆர்டிபி டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1993, சபகர் கிராமின் சம்ரிதி யோஜனா 1999, பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா 2000, 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 1975, நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராம் NRDW 2009. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் MPLA
தீன் தயாள் உபாத்யா கிராம யோஜனா கௌஷல் யோஜனா அன்யோதய யோஜனா இந்த வருஷம் அதாவது தெரிஞ்சுக்கணும். அந்த ரீசன்ட் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து அது என்னென்னலாம் மாத்திருக்காங்க தெரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் 2005, இது எம்ஜி நரேகான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் ப்ராப்ளம். சோசியல் ப்ராப்ளத்தில் நமக்கு முக்கியமாக கொடுத்துருக்குது பாப்புலேஷன். சோசியல் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். இதில் பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாப்புலேஷனா ஓவர் பாப்புலேஷன், அதிகமான மக்கள் தொகை வந்துடுது. அது பாப்புலேஷனுடைய ட்ரெண்ட் என்ன, மக்கள் தொகையுடைய பிரச்சனைகள் என்ன, நேஷனல் பாப்புலேஷனுடைய கொள்கை என்ன, இது பாப்புலேஷன் எப்படி growth ஆகுது, அதனுடைய கட்டுப்பாட்டு முறைகள் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த பகுதியிலிருந்து ரிப்பீட்டா கேள்வி கேட்கக்கூடிய பகுதி. அதோட கல்வியெல்லாம் கூட தெரிஞ்சிடும். சுகாதாரம் போன்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் எஜுகேஷன் போது இல்லிட்ரேசி, எழுத்தறிவின்மை காரணங்கள், ப்ராப்ளம் ஆஃப் இல்லிட்ரேசி, எழுத்தறிவு பிரச்சனைகள் என்ன, எஜுகேஷன் ஓரியன்டட் ப்ரோக்ராம், கல்வி சார்ந்த திட்டங்கள் என்ன, மிட் டே மீல் ஸ்கீம்லாம் யார் யார் கொண்டு வந்தாங்க, சர்வ சிக்ஷா அபியான், சர்வ சிக்ஷா அபியான் என்ன, இந்த குழந்தைகள்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் ப்ராப்ளம், சேலஞ்சஸ் ஆஃப் ஹெல்த் கேர் சிஸ்டம், ஹெல்த் பாலிசி, ஹெல்த் கேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து அப் டு டேட்டாக தெரிஞ்சு வச்சோன்னா கரண்ட் அஃபேர் ஓரியன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இந்தியாவில் என்ன இருக்குது, டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன, ரீசன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன, வேலையின்மை காரணங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம், வேலை வாய்ப்பு சார்ந்த திட்டங்கள் என்ன, எம்ஜி நரேகா அதுதான் 2005, 6 கொண்டு வந்திருப்பாங்க. அது உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 2005 பாவர்ட்டி என்எஸ்எஸ்ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சர்வே பண்றாங்க. காசஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமைக்கான காரணங்கள் என்ன, ரூரல் கிராமங்கள் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உண்டு. பாவர்ட்டி ஸ்டடி மெத்தட் இந்தியா வந்து ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி எப்படி பண்றாங்க, அதனுடைய அறிக்கைகள்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி பாவர்ட்டி ரிமூவல் ப்ரோக்ராம் வந்து வறுமை நீக்கும் திட்டம், வேலை திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பாலிட்டியில் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எந்தெந்த புத்தகத்தில் எங்கெங்க கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். டிஎன் ஸ்கூல்ஸ் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து குடிமையியல் இது பகுதி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளியல் வந்து ஆறாவதுல செகண்ட் டேர்ம்ல ஒரு அறிமுகம் இருக்கு. ஆறாவது தேர்ட் டேர்ம்ல இல்லை. அடுத்த 7வதுல பார்த்தீங்கன்னா உற்பத்தியை பற்றி இருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக் தான். ஸோ வரியும் அதன் முக்கியத்துவம் இதெல்லாம் படிக்கணும். பேசிக், எல்லாமே பேசிக் தான். இது எல்லாமே பேசிக் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பணம் மற்றும் கடன். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்தியா மற்றும் வேலை வாய்ப்பு, தமிழக வேளாண்மை, இடம்பெயர்தல் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேசிக் தான். பொருளியல், உள்நாட்டு உற்பத்தி, அதன் அறிமுகம், உலகமயமாதல் இதெல்லாம் எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணா போதுமானது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு சட்டம், அரசாங்க வரிகள், ஜிஎஸ்டி பற்றிலாம் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10th இந்த பாடம் ரொம்ப முக்கியமானதுங்க. அப்புறம் வந்து மேஜராக ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11வது புக்கு. இங்கே தான் ரொம்ப பார்க்குறோம். இந்திய பொருளாதாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய பொருளாதாரத்து சுதந்திரத்துக்கு முன்பும் பின்னரும் வந்து பொருளாதாரம் எப்படி இருந்தது, இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, ஊரக பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இதுல இருந்து வந்து அட்டப்போ ஒரு லைன் விடாம படிச்சாதான் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான பகுதிங்க, நல்லா இருக்கும். நம்ம எடுப்போம், கிளாஸ் எடுப்போம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் வந்து இந்த பணத்தை பத்திலாம் இருக்கும். ஸோ வந்து வங்கியியல், பன்னாட்டு பொருளியல், பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், ஸோ போன்ற விஷயங்கள் பணவியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வேலை வாய்ப்பு, தேசிய வருமானம், வேலைவாய்ப்பு வருமான கோட்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால வந்து வேற என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலிய பெருமாள்னு இருக்கும். தமிழ்ல வந்து கலிய பெருமாள், ஒரு பொருளாதாரம் ஒரு புக் இருக்கும். ஸோ அவருடைய புக்கு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிலத்தில் படிக்கணும்னா ரமேஷ் சிங்ஸ் இருக்கும். சுந்தரமந்தத்துலாம் ரொம்ப பெரியமான புக்கு, பெரிய பெரிய புக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரத்யோகிதா தர்பன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதெல்லாம் படிச்சோம்னா ரொம்ப ரொம்ப பெரிய அறிவுகளை பெருகிக்கலாம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்கும்போது இந்த ஸ்கூல் புக் படிச்சுட்டு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா என்ன ரீசெண்ட் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டு, அப்புறம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. முக்கியமான அந்த ஆர்பிஐ பாலிசிலாம் கரண்ட் அஃபேர்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். நிறைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்க, இது வந்து பொருளாதாரத்தை பற்றி பார்த்துட்டோம். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு பகுதியை பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.